நம்மளோட டிடி ஸ்பெஷல் கன்னியாகுமரி ஃபேமஸ் டிஃபன் சாம்பாருமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி செய்யறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சாம்பார் செய்யறதுக்கு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதுல தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கை நிறைய உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு கடுகுமே சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே உளுந்துமே செவந்து வந்துருச்சுங்க. இப்ப கை நிறைய கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாங்க. இது கூட கருவேப்பிள்ளையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு காய்கறிகள் எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டைம்ல இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தேவையான அளவு மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு வேக வச்சிருக்கோங்க. அந்த வேக வச்ச பருப்பை நம்ம தேவையான அளவு இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாங்க. பொதுவாகவே டிஃபன் சாம்பார் தண்ணியா வைக்க மாட்டாங்க, ரொம்ப திக்காதாங்க இருக்கும். அதனால தேவையான அளவு பருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்ச நேரத்திலே நல்லா முறைக்கட்டி கொதிச்சு வந்துருங்க சாம்பார். இந்த மாதிரி முறைக்கட்டி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்க்கிறோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா சீரகத்தூள் கொஞ்சமா சேர்க்கிறோங்க. அது கூடவே மல்லித்தூள் சேர்க்கிறோங்க. மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்ச நேரம் இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிச்சு வருங்க. அடுத்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்க்கிறோங்க. எந்த அளவுக்கு சாம்பார் பொடி தேவையோ அந்த அளவுக்கு சாம்பார் பொடியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளுமே இந்த டைம்ல சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூளுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல தக்காளி பழம் தேவையான அளவு சேர்த்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு வெந்தய பொடி சேர்க்கிறோங்க. வெந்தய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரான கன்னியாகுமரி ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபைனலா கை நிறைய கருவேப்பிலை தூவிட்டு அது கூடவே மல்லி இலையுமே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி உங்க வீட்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு இந்த டிஃபன் சாம்பார் யாரு வச்சு கொடுத்தாங்கன்னா கன்னியாகுமரியில உள்ள டிடி குக்கர்ஸ் கேட்டரிங்ல இருந்தாங்க பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நம்ம இந்த சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்டோம்னா தோசை கூட தாங்க வச்சு சாப்பிட்டோங்க. சின்ன ஆர்டரா இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டரா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே பயங்கரமா வேற லெவல்ல பண்ணி கொடுக்குறாங்க. மறக்காம டிடி டீம் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். அண்ணன் பாத்தீங்கன்னா டிடி குக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டரிங் வச்சு பயங்கரமா நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்து கனெக்ட் பண்ணாலும் உங்களை கனெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. A to Z என்ன வெஜ், நான்வெஜ், ரொமாலியன் ரொட்டி, சைனீஸ் ஐட்டம் எதுனாலுமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலுமே நம்ம பே செய்து கொடுப்போம். நம்ம சேனலுமே சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பாய் மக்கா.